பிறர் உங்கள் மீது வெறுப்பை கொட்டும்போது பொறுமையாக இருப்பது உங்களின் பலவீனமல்ல, பலம். வார்த்தைகளை தவறவிட்ட பிறகு வருத்தப்பட்டு பலனில்லை. வாழ்க்கை தவறிப்போன பிறகு நிம்மதிக்கு அர்த்தம் இல்லை. பெரும் மன நிம்மதி என்பது சில விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதில் உள்ளது. வாழ்க்கையில் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் தான் பெரிய சொத்து. கடந்து போன விஷயங்களை மறந்து விடுங்கள். அவை சென்றுவிட்டவை, நம்மால் மாற்ற இயலாதது. ஆவேசத்தோடு பேசுவதை விட பொறுத்து கொள்வதே மேல். காயப்படுத்தியவருக்காக அல்ல, உனக்காக, உன் நிம்மதிக்காக. காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எல்லாவற்றிற்கும் உரிய நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர எதுவும் கிடைக்கப் போவதில்லை. பிரச்சனைகளை மட்டுமல்ல, பிரச்சனைக்குரிய நபர்களையும் தூரத்தில் வையுங்கள். நிம்மதி என்றும் உங்கள் அருகில் நிலைத்திருக்கும். நம் வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகின்றது என்றால் அதுவும் தர்மம்தான். மன நிம்மதி என்பது ஒரு மாய நிலை. உண்டென்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. தேவையென்றால் வரும் உறவையும் தேவையில்லாமல் வரும் உணர்வையும் ஒதுக்கி வைக்க கற்றுக்கொள். வாழ்வில் நிம்மதி நிலைத்திடும். இரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது.